திமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்றது அடிக்கடி ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஏன் திமுக எப்பவுமே பெண்களோட பாதுகாப்பு எதிராகவே இருக்கு? ஏம்மா அவங்க பேசுறது தான் சமூக நீதின்னு பேசுவாங்க, சமத்துவம் பேசுவாங்க, அப்படியே பெண்களை உயர்த்தி பிடிப்பவர்கள் போல பேசுவாங்க. ஆனால் சொந்த கட்சியிலேயே மேல்மட்ட பதவிகள்லாம் போய் பாருங்க, இல்லை கீழ்மட்ட பதவிகளில் கூட எடுத்துக்கோங்க, பெண்கள் இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு விஷயம் அவங்க பெருமையாக பேசுகிற பார்த்தீங்களா பார்த்தீங்களா எங்கள் ஆட்சியில் எத்தனை பெண் மேயர்கள் அப்படின்னு பேசுவாங்க. இந்த பெண் மேயர்களாக இருக்கட்டும், கவுன்சிலர் ஆகட்டும், உள்ளாட்சியில் பெண்கள் வருவதற்கு காரணம் இருந்தது யாரு? புரட்சி தலைவி அம்மா. அம்மா கொண்டு வந்த 50% இடஒதுக்கீடு. உள்ளாட்சியில் முதல்ல பெண்களுக்கு அந்த அந்த ஞானம் வரணும், அரசியல் அறிவு வரணும். முதல்ல அதுலையாவது ஆரம்பிச்சாதான் அவங்க அடுத்தது எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், நாட்டை ஆள்கின்ற ஒரு இடத்துக்கு வர முடியும். அப்படிங்கிறதுனால ஒரு வாய்ப்பை, அதிகாரத்திற்கான ஒரு வாய்ப்பை பெண்களுக்கு கொடுத்தாங்க. அந்த இடஒதுக்கீடு இல்லாமல் திமுக கொடுத்துருமா? சொல்லுங்க. இடஒதுக்கீடு இருந்துச்சு, வேற வழியே கிடையாது, நீங்க கொடுத்தே ஆகணும். 100 சீட் இருந்துச்சுன்னா நீங்க கொடுத்தே ஆகணும். 50 பேர் பெண்கள் அதுல, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இவங்க பெண்களுக்கு கொடுத்தாங்கல்ல, அந்த பெண்களை இவங்க எவ்வளோ மதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும்.